Hello everyone, welcome to Sarah's Opinion Matters. இந்த கிழங்கு நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது பனங்கிழங்கு வச்சு நம்ம ஒரு பவுடர் பண்ணலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்குல நம்ம இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு பவுடர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இது ஃபுல்லாக தோல் எடுத்துட்டு நம்ம இது சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இதில் ஒரு பவுடர் பண்ண போகிறோம் நம்ம. அது எப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே இப்படி உரிச்சிட்டு இந்த ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கிழங்கு போட்டு வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுருங்க. இப்போது இந்த கழுவி வச்ச கிழங்கெல்லாம் இதில் போட்டுடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிழங்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது தண்ணி வந்துட்டு இந்த கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தான் இருக்குது. நல்லா வேகட்டும். இப்போ இது வேக வச்ச இல்லையா கிழங்கு, குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் வெந்திருக்கும். ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு இது எது கரெக்டு பதம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்துடுங்க. இது இப்படி உடைச்சி பார்த்தா வெண்டைக்காய் மாதிரி, இது ஈஸியாக அந்த மாதிரி உடையும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கையில் ஈஸியாக உடைச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த கிழங்கு மாற்றி வச்சிட்டோம்னா, இது தண்ணி இருந்துச்சுன்னா அது ட்ரெயின் ஆயிரும். தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம். இந்த கிழங்கு நம்ம கட் பண்ணும்போது நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி குச்சி மாதிரி வரும். இதை நம்ம எடுத்துடணும். எடுத்தாலே இப்படி வந்துடும். இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக. இப்போ நான் இங்கே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே நார் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது கரும்பு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நார் இப்படி வெளியே வரும். அதையே நம்ம உரித்து எடுத்துக்கணும். எவ்வளோ தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நார் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும் இந்த மாதிரி. அதை விட்டுருங்க, பரவாயில்ல. நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். 2 கிலோ கிழங்கு வாங்கினதில் இவ்வளோ தான் இருக்குது. இதில் வேக வச்சதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு நார் வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் கிழங்கு இது வந்துட்டு மிடில் பார்ட்டில் இருக்கிற இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். கிழங்கு கட் பண்ணும்போது இதை நம்ம எடுத்துடணும். அப்புறம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணும்போது நார் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த நாரை உரித்து எடுத்து போட்டுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதாவது சின்னதாக இருக்குது, அது பெருசாக நம்ம கரும்பு சாப்பிடும்போது இருக்கிற மாதிரியே வரும். அதை நம்ம உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி இதை நல்லா காய வைக்கணும். மோஸ்ட்லி நான் மே மாதம்தான் இது பண்ணுவேன். இப்போ வந்துட்டு இந்த கிழங்கு கிடச்சிது, அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கும்போது வாங்கி நம்ம செய்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். இல்லைன்னா மே மாதத்தில் ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். நல்ல வெயில் இருக்கும். நல்லா டெரஸில் போட்டோம்னா ஒரே நாள் காஞ்சிரும். இப்போ கொஞ்சம் குளிர்காலமாக இருக்குது, வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கிழங்கு இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கிடைச்ச உடனே வாங்கிட்டு வந்து இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாகும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டே கட் பண்ணி வெயிலில் வச்சு ஃபஸ்ட்டு டே. இப்போவே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் 2-3 நாள் காஞ்சிருச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். பனங்கிழங்கு காய வச்சுருந்தோம் இல்லையா வெயிலில், இது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 நாள் காய வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு.
இது நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறனால ரொம்ப பவுடர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டோம். இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால ரொம்ப பவுடர் ஆகாது. இந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். இதை சலிச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்தலாம். இது கொஞ்சம் பவுடர் எடுத்துகிட்டு இதில் போட்டு நம்ம பால் ஊற்றி இதில் குடிக்க போகிறோம். இது குடிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இதில் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால டைஜஷன் ஜீரண சக்தியை நமக்கு தூண்டும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனை வந்துட்டு கம்மி பண்ணும். அதாவது மோஷன் வந்துட்டு சரியாக வராமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல டைஜஷன் கொடுக்கும். அப்புறம் இதில் டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபோலேட் இருக்குது. அது இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. மினரல்ஸ் எந்த மாதிரினா அயன், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் இது மாதிரி நிறைய நிறைஞ்சிருக்கு இதில். இதில் ஃபேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கொலஸ்ட்ரால் இல்லை. நம்ம உணவில் சேர்த்துறனால இது பாலில் தான் குடிக்கணுன்ட்டு இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு பண்ணும்போது அதில் கூட சேர்த்து சாப்பிட்லாம். தோசை, இட்லி பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது இது ஃபைபர் நிறையா இருக்கிறனால நமக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். அதனால் அது வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதனால் டயபெட்டிக்கோட ரிஸ்க்கும் கார்டியாக் ப்ராப்ளம்ஸும் வராமல் தடுக்குது. அப்படியே வந்தாலுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது இது எல்லாத்தையும். அதே மாதிரி ஒபிசிட்டி வராமையும் தடுக்குது. இந்த பவுடரில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சுலினோட லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. இன்சுலினோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இது கன்சியூம் பண்ணலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அனிமிக் பேஷண்ட்ஸ் கூட எடுக்கலாம். கஞ்சி மாதிரி செய்து அப்படியே குடிக்கலாம், போரிட்ஜ் மாதிரி. மினரல்ஸில் அயன் இருக்குது. அப்போ இந்த கஞ்சி மாதிரி செய்து குடிக்கிறதுனால அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பவுடரில் நம்மளும் எடுத்துக்கலாமே டெய்லியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்